காற்றும் நீரும் இந்த பூமியில இருக்கிற காரணத்தால் தான் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் உருவாகி வாழ்கிறோம். அதனால்தான் ஐயன் வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகென்னு உலக பொதுமுறையில சொன்னார். அதே போல புறநானூறுலையும் குளந்தொட்டு வளம் பெருக்கின்னு சொல்லி வேளாண்மைக்கு நீர் எவ்வளவு அவசியமானதுன்னு சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நீர்நிலைகளை சுற்றிய குடியிருப்புகள் அமைவது பழந்தமிழுடைய மரபு. எல்லா வகையிலும் இயற்கையோட இணைந்ததுதான் தமிழருடைய வாழ்வு. அதோட தொடர்ச்சியாகத்தான் நம்மோட திராவிட மாடல் அரசு நடைபெற்று வருகிறது என்பதை அதற்கு அடையாளமாக இந்த மாமல்ல நீர்த்தேக்கத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையின் வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்காக நம்ம அரசு செஞ்ச முக்கியமான பணியின வரலாற்றில் இந்த நிகழ்வு நினைவு கூறப்படும். பொதுவா சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதை பட்டியலோடு பெயர்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உப்பாறு, சிற்றாறு 1, சிற்றாறு 2, பெருவாரிப்பள்ளம், சோலையாறு, பொன்னியாறு, கருப்பாநதி, ராமநதி, பரப்பலாறு, மேல் நீராறு, பிளவக்க கோவிலாறு, பிளவக்க பெரியாறு, குடகனாறு, பாலாறு, பாலாறு பொருந்தலாறு, குண்டேரி பள்ளம், வரதமாநதி, வட்டமலைக்கரை ஓடை, மருதா நதி, வரட்டு பள்ளம், கீழாறு, குண்டாறு, குதிரையாறு, ஆனைக்குட்டம், ராஜத்தோப்பு, சோத்துப்பாறை, மோர்தானா நீர்த்தேக்கம், அடவி நயினார், பொய்கையாறு, வடக்கு பச்சையாறு, சாஸ்தா கோவில், கடனா நதி, நம்பியாறு, சண்முகா நதி, மிருகண்டா நதி, கமண்டல நதி, வண்டல் ஓடை, ஆண்டியப்பனூர், நல்லதங்கால், நங்கஞ்சியாறு, சிறுமலையாறு, இருக்கன்குடி, குப்பநத்தம், மாம்பழத்துறையாறு, இப்படி 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். கடந்த 5 வருஷமா மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டி குறித்த நேரத்தில் திறந்து வச்சிருக்கிறோம். 2021-25 ஆகிய 5 ஆண்டுகள்ல காவேரி டெல்டா பகுதிகளில் தூர்வாரக்கூடிய பணிகள் 459 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றிருக்கு. 24,833 கிலோமீட்டர் நீளத்துக்கு சிறந்த முறையில் இவை செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால கடமையிட வர விவசாயிகள் பயனடைஞ்சாங்க. மாநிலம் முழுக்க புதுசா
121 தடுப்பணைகள் அமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 63 அணைக்கட்டுகள் அமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல மிக மிக முக்கியமானது தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி துவங்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. 5 ஆண்டுகள்ல 9 TMC நீர் வறட்சி பகுதியான திசையின் விலை மற்றும் சாத்தான்குளம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலையும் 47,920 ஏரிகள் மற்றும் 1,33,967 கிலோமீட்டர் கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வரிசையில தான் சென்னை மாநகரத்தினுடைய பெருகி வரக்கூடிய குடிநீர் தேவையை கருத்திலே கொண்டு மற்றும் ஒரு புதிய நீர்த்தேக்கமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி இது அமைச்சிருக்கு. 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்படவிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம், திருப்போரூர் மற்றும் திருக்கழுகுன்றம் வட்டங்கள்ல கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பழைய மாமல்லபுரம் சாலை எனும் ராஜீவ்காந்தி சாலைக்கு இடையில இருக்கக்கூடிய கோவலம் உபவடி நிலத்தில் இந்த புதிய நீர்த்தேக்கம் அமையவிருக்கு. இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறோம்னு ஏற்கனவே நீங்க வீடியோல பார்த்திருந்தாலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல விரும்புறேன். மானாமதி குழும 69 ஏரிகள்ல இருந்து வரக்கூடிய உபரி நீர் கடல்ல கலக்காம இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு. திருவிடந்தை முதல் கோகிலமேடு வர 5,161 ஏக்கர் பரப்பளவில் இது அமைய போகுது. மொத்தம் 1.65 TMC கொள்ளளவில் 34 கிலோமீட்டர் நீளம் உள்ள கரை மற்றும் நீர் ஒழுங்கியத்துடன் கூடிய புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலா நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை நம்மால மக்களுக்கு வழங்க முடியும். சென்னையின் புதிய அடையாளங்களாக மிக வேகமா உருவெடுத்திருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பள்ளிகரண, சிறுசேரி, கேளம்பாக்கம், திருப்போரூர், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கிற 13 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்க இது பயன்படும். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருவிடந்தை, கோகிலமேடு, மாமல்லபுரம், தண்டலம், பையனூர் ஆகிய பகுதிகளில் நன்னீரை தேக்கி கடல்நீர் உட்புகுதலை தடுத்து நிலத்தடி நீரின் மட்டம் மற்றும் அதனுடைய தரம் மேம்படுத்தப்படும். இந்த பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் 15 கிலோமீட்டர் நீளம் 311 ஏக்கர் பரப்பளவில் சீரமைப்பதால உவர் நீர் மீன் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும். மேலும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்படும். தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. மகேந்திரவாடி, உத்தரமேரூர், தென்னேரி, தூசி மாமண்டூர் போன்ற 39 ஏரிகளை பல்லவர்கள் உருவாக்கி இருக்காங்க. ஏரி வாரியம் அமைச்சு உணவு மற்றும் நீர் பாதுகாப்பை தொண்டை மண்டலத்தில் உறுதி செஞ்சாங்க. பல்லவர்கள்ல மாமல்லன் போற்றப்படக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் அந்த பல்லவன் உருவாக்கின மாமல்லபுரம் பக்கத்துல இந்த நீர்த்தேக்கம் அமைகிறதில்ல. அமைகிற காரணத்தால மாமல்லன் என்று இந்த நீர்த்தேக்கத்துக்கு பெயர் சூட்டுவதால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சென்னையை சுற்றி செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி,
சோழவரம் ஏரி, பூண்டி ஆகியவை இருக்கு. இப்போ கூடுதலா மாமல்லன் நீர்த்தேக்கமும் அமைய போகுது. ஒரு நாட்டுக்கு நிதி மேலாண்மையைப் போலவே இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம். அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. நீர்நிலைகளை மாசுபடாம காத்து வருகிறோம். நிலத்தடி நீரை பெருக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். கடல் நீரை குடிநீராக்கவும் முயற்சி செய்கிறோம். அரசு என்னதான் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் மக்களுக்கும் இதுல கடமை இருக்கு. அதனாலதான் சமூக பொறுப்புணர்வு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிற நோக்கில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு விருதுகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீர்வளத்துறை மற்றும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய நீண்டகால பயன்களை பெறக்கூடிய வகையில் நிலையான நீர்வள மேலாண்மையினை உறுதி செய்யக்கூடிய அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பணிகளை பாராட்டி இன்றைக்கு சிறந்த நீர் பாதுகாத்தல் விருத வழங்கியதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வர 100க்கு மேல என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய லைனா வரிசையா திறப்பு விழாக்கான காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்க போகுது. அந்த பெருமை உணர்வோடு என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.